ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளை சரணம். திருமாலை பாசுரம் 15. மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்றுணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே. மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல, அதாவது பகவான் இருக்கின்றான் என்றும் சொல்லாமல், பகவான் இல்லை என்றும் சொல்லாமல், பகவானை பழிக்காமல் காலம் கழிப்பவர்கள். பகவான் இல்லை என்று அவர்கள் சொல்லாமல் இருக்கின்றார்கள். பகவானிடத்தில் அவர்களுக்கு எந்த துவேஷம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய ஸ்வரூபத்தை மெதுவாக அவர்களை தம்பால் திருப்பி தன்னிடத்திலே பக்தி ஏற்படும்படி செய்வானாம், உள்ளபடி காட்டித் தருவானாம். சரி, பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான். பகவானிடத்திலே பகைமை கொண்டிருப்பவர்களுக்கு, இறைவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு தன்னுடைய சொரூபத்தை காட்டித்தரவே மாட்டானாம், பொய்யனாகவே இருந்து விடுவானாம். முதலில் கூறியவர்கள் பகவானிடத்தில் பகைமை பாராட்டுவதில்லை, பகவானிடத்தில் மிகவும் நெருங்கியும் செல்வதில்லை, பகவான் இல்லை என்றும் சொல்லாதவர்கள். இரண்டாவது சொன்னவர்கள் பகவான் இல்லை என்று சொல்பவர்கள். சரி, உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவனென்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே. ஒரு நல்ல அறிவு வாய்த்த பிறகு, யாருக்கு? பகவான் இருக்கின்றானா இல்லையா என்று கூறக்கூடிய விசாரங்களை எல்லாம் செய்யாமல் பகவானிடத்தில் பகைமை பாராட்டாமல் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை மெதுவாக தன் பக்கத்திலே திருப்பி பகவான் அவர்களை திருத்தி ஆட்கொள்கின்றான். அதன் பிறகு அவர்களுக்கு நல்ல அறிவை போதிக்கின்றான். கடவுள் ஒருவன் உண்டு என்ற நல்ல அறிவு அவர்களுக்கு பிறக்கின்றது. அதன் பிறகு பகவான் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களெல்லாம் அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக விடை கிடைக்கின்றது. அவர்கள் இப்பொழுது மிகச்சிறந்த பகவானின் பக்தர்கள் ஆகின்றார்கள். அந்த பகவான் யார் என்றால், திருவரங்கமாம் ஸ்ரீரங்கத்திலே அதி ஆச்சரியமாக அழகுடன் சேவை சாதிக்கின்ற அரங்கனின் இருப்பிடம், அதுவே திரு அரங்கம். அந்த திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய பகவான் தான் இத்தகைய லீலைகளை செய்கின்றார். எனவே பகவானிடத்திலே நாம் பகைமை பாராட்டக்கூடாது. பகவத் விஷயங்களில் அறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் நமக்கு அறிவை ஊட்டி தன்பால் நம்மை திருத்தி பணிகொள்வார். அதுதான் இதோட அர்த்தம்.